நீதிமன்றங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜிபேல எங்க எம்ப்ளாய்க்கு யாரோ 90,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்கான். அதை நான் மிரட்டி வாங்க சொன்னதா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வந்து எங்க அட்வொகேட் வந்தாதான் நான் கதவை திறந்து வாங்குவேன் அப்படின்னாரு. சரிங்க சார், நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்க ஜூனியர்ஸ் 3 பேர் வந்துட்டாங்க. அவருக்கு கதவை தட்டி உங்க அட்வொகேட் வந்துட்டாங்க. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார். காலை 6 மணி முதலே நடந்த இந்த கைது போராட்டம் ஒரு வழியாக நிறைவுக்கு வந்தது. அதாவது பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் இன்று அதிகாலையிலேயே தனது ட்விட்டர் பக்கத்துல ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ண பதிவிட்டார். என்ன அப்படின்னா, நான் எந்த நேரத்தில் வேணாலும் கைது செய்யப்படலாம், எனது வீட்டிற்கு வெளியில காவல்துறையினர் வெயிட் பண்றாங்க, அட்வொகேட்ஸ் வந்தாதான் நான் வந்து சந்திப்பேன், வெளியில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து முதல்ல 2 வரியில ஸ்டேட்டஸா பதிவிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் வீடியோவாவே உட்கார்ந்து தன்னுடைய இல்லத்திலேயே பேசி வீடியோ பதிவா வெளியேற்றாரு. இதற்கு பிறகு காவல்துறையினர் சவுக்கு சங்கர் வீட்டிற்கு வெளியில காத்துக்கொண்டே இருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, எங்களுடைய அட்வொகேட் வரட்டும், அட்வொகேட் வந்தாதான் நான் வெளியில வருவேன் அப்படின்னு சொல்லி. அட்வொகேட்டு ஏன் வர கால தாமதமானது, என்ன நடக்கிறது, இல்ல என்ன செய்திகள் அவங்களுக்குள்ளேயே சவுக்கு சங்கர் தரப்பிற்கும் சரி அவங்களுடைய அட்வொகேட் தரப்பிற்கும் சரி பகிரப்பட்டது அப்படிங்கிறது தெரியல. கடைசியில சவுக்கு சங்கர் அவர்களுடைய அட்வொகேட் வந்து தொலைபேசி வாயிலாக காவல்துறை அதிகாரி கால் பண்ணி பேசுறாங்க. சம்மன் தானே சார் கொடுக்கணும்னு சொன்னீங்க, ஆஜராகல, 2 முறை 3 முறை ஆஜராகல, அதனால சம்மன் கொடுக்கணும்னு சொன்னீங்க, சம்மன் கொடுக்காம இப்போ நீங்க வந்து கைது நடவடிக்கைக்கு தயாரானதாக தெரிகிறது அப்படின்னு அவர் வந்து போன்ல பேசுறாரு. நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல அந்த ஆடியோவை நாங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த வீடியோல பதிவு பண்றோம். அவர் வந்து எங்க அட்வொகேட் வந்தாதான் நான் கதவை திறந்து வாங்குவேன் அப்படின்னாரு. சரிங்க சார், நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்க ஜூனியர்ஸ் 3 பேர் வந்துட்டாங்க. அவருக்கு கதவை தட்டி உங்க அட்வொகேட் வந்துட்டாங்க. அந்த ஆடியோல பேசும்போது காவல்துறை அதிகாரி சொல்வது என்ன அப்படின்னா, ஆமா விசாரணைக்கு ஆஜராகல, காவல்துறையினருடைய விசாரணையை மதிக்கல, அது போக சம்மன் கொடுக்க வந்தா கதவை திறக்காம காவல்துறை அதிகாரிகளை வெளியில காக்க வச்சது கொஞ்ச நேரம் கிடையாது, பல மணி நேரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 மணியிலிருந்து மதியம் வரைக்கும் அப்படின்னா நீங்களே பாருங்க, ஒரு 4-5 மணி நேரங்கள் காக்க வைத்தது, காவல்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாம தடுத்தது. காவல்துறை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான பிரிவுகள்ல கூட நாங்க வந்து வழக்கு போடலாம். விசாரணைக்கு ஆஜராகல, நேர்லயே வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னா அதுக்கு வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய மரியாதையை கொடுக்கல, இதன் அடிப்படையில நாங்க கைதுக்கு போறோம் நாங்க அப்படின்னு ஒரு காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டது. ஆனா அந்த அட்வொகேட் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அப்படியா, அப்ப நீங்க வந்து சம்மன் கொடுக்க வரீங்க, விசாரணைக்கு வந்து அழைச்சிட்டு போக வரீங்க, அப்புறம் கைது நடவடிக்கை அப்படிங்கறத நீங்க மாத்திக்கிறீங்க, இந்த இடத்துலயே நீங்க வந்து கைதுக்கு போலாம் அப்படிங்கிற முடிவை நீங்க வந்து மாத்திக்கிறீங்க, அப்படிதானே சார் அப்படின்னு அவரு கேக்குறாரு. ஆமாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. காவல்துறை அதிகாரி வந்து ஆமா நாங்க கைது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, கதவை திறக்க சொன்னா அவங்க வந்து சவுக்கு சங்கர் அவர் தரப்புல இருந்து கதவை திறக்கல. அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து வெளியில வருது. என்னன்னா, சவுக்கு மீடியால பணி செய்யக்கூடிய மாலதி அப்படிங்கிற அந்த பெண்ணும் வந்து வீடியோவை பதிவிடுறாங்க. நான் வந்து உங்ககிட்ட இப்படி பேசுவேன், இந்த நிலைமையில பேசுவேன்னு நான் நினைக்கல, நாங்க வந்து உங்களுக்காக தான் வந்து வேலை செய்யறோம், ஆனா எங்க மீது எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து சவுக்கு சாரையும் என்னையும், அதாவது என் பேரும் இருக்கு, அதர்ஸ் 4 பேர் அப்படின்னு போட்டிருக்கு, அப்ப மொத்த டீமையே அரெஸ்ட் பண்ண முடிவு எடுத்திருக்காங்க, சரியா சனிக்கிழமை இன்னைக்கு அப்படிங்கும்போது கோர்ட்டும் லீவு அப்படிங்கும்போது இன்னைக்கு எடுத்தா வந்து நம்ம மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோ வந்து அந்த மாலதி வந்து பதிவிடுறாங்க. நான் வந்து மீடியா உங்களுக்காக பணி செய்யணும்னே வந்திருக்கோம், ஜனநாயகனுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க வந்து அந்த வீடியோல சொல்றாங்க. படிச்சதே மீடியா தான், விஸ்காம் தான், உங்களுக்காக பண்ணணும்னு வந்தோம், ஆனா எங்களுக்கு இந்த நிலைமை, தொடர்ச்சியா எங்களோட நீங்க நிப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை வந்து மாலதி கொடுக்குறாங்க. இந்த பேட்டிகளுக்கு என்ன காரணங்கள், இப்படியான வீடியோக்களை பதிவிட்டா என்ன எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரியல நமக்கு. பட் வந்து இந்த வீடியோ வெளியாச்சு, சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு, செய்தி ஊடகங்கள்ல வந்துச்சு. அதிமுக தரப்புல இருந்து இந்த விடியா அரசின் ஏவல் துறையாக செயல்படுகிறது காவல்துறை அப்படிங்கிற கண்டனங்கள் வந்துச்சு. அதை தாண்டி அங்க வெளியில காத்திருந்த காவல்துறையினர் வந்து விலகி போகவே இல்லை. அவங்க வெயிட் பண்ணி தீயணைப்பு துறையினரை எல்லாம் வர வச்சு, கடப்பாறையோட வர வச்சு, கதவை உடைச்சு அதன் பிறகுதான் வந்து யூடியூபர் சவுக்கு சங்கரை
அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகள் அவ்வளவு பேர், கிட்டத்தட்ட 10-12 பேர் இருக்காங்க, அவ்வளவு பேர் உள்ள வந்தும் கூட காவல்துறை அப்படிங்கிறது நமக்கு நண்பன் தான். அதாவது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? காவல்துறையினர் வந்து நமக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் சேவை செய்வதற்குமான துறை தான். ஆனா கூட ஒரு காவல் நிலையத்துக்கு போறீங்க, இல்ல நம்ம காவல்துறையினர் நம்மளுக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு சக பொது மனிதனுடைய கடமைதான். ஆனா அதுல இருந்து சவுக்கு சங்கர் இந்த முறை தவறிவிட்டதை தொடர்ச்சியாக அவர் காவல்துறைக்கு எதிராக பல கம்ப்ளைண்ட்ஸ், காவல்துறை ஆணையர் அருணுக்கு எதிராக அருண் வந்து சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு நிறைய வீடியோக்கள்லாம் பதிவிட்டாரு. அது போக இந்த ப்ரொடியூசர் ஆயிஷா சாதிக் அப்படிங்கிறவங்க சவுக்கு சங்கர் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்கள பத்தி ஏதோ வீடியோ போட்டதாகவும், அதற்கு பிறகு அந்த வீடியோவை வந்து அது தொடர்பா பேச போகும்போது கையில இந்த 2 லட்சத்தை பிடுங்கிட்டு விட்டதாகவும், பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது காவல்துறையினர் வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. கிட்டத்தட்ட 12 பேரு. அவங்க வரும்போது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு இவர் வந்து அவங்களிடமும் தன் வீட்டு ஸ்டாஃப் போல நீங்க முதல்ல அதை கொடுங்க சார், அப்படி சார், இப்படி சார் பேசுவது எல்லாமே வந்து லைவ்ல போய்கிட்டு இருக்கு. ஆளும் அரசின் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம், திமுக அரசிற்கு எதிராக நாங்க வந்து பேசுறோம் அப்படிங்கிறதுனால எங்க மீது இந்த நடவடிக்கை பாயுது அப்படின்னு சொன்னா கூட நீங்க சொல்றீங்க அதற்கான ஆதாரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற அதற்கான ஆதாரங்களையும் கொடுக்கணும். வீடியோ போடுறாங்க, வீடியோக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி காவல்துறையினருக்கு உரிய மரியாதையை கொடுக்கல அப்படிங்கிற கண்டனங்களை இந்த வீடியோக்கள் லைவ் ஃபேஸ்புக் சவுக்கு அன்பிளக்டு நிறைய சேனல்ஸ்ல போகுது. அது போக திமுகவுக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்களும் இதை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ்ல எல்லாம் வந்து ஆமா திமுக அரசுக்கு எதிராக பேசினா கைது பண்ணுவாங்க, பத்திரிகையாளர்களை கைது பண்ணுவாங்க, திருடனை விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்தா கூட இவர் வந்து காவல்துறையினர் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு அவர் பேசின அந்த தொனிக்கு எதிராகவும் பல கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் வந்து சாரை வந்து ஜெயில போட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாலதி அவர்கள் வச்சிருக்காங்க. மாலதி அவர்களுடைய பெயரும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர்ஸ்ன்னு போட்டு 4 பேர் இருக்காங்க, மொத்த டீமையுமே முடக்க போறாங்க, சவுக்கு சேனலை வந்து மூட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் இருக்கு. எதற்காக இந்த கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு எஃப்ஐஆர் காப்பி வெளியில வரணும். 20 வழக்குகள் மேல சவுக்கு சங்கர் அவர் மீது இருக்கு. இப்ப எந்த வழக்குகளின் கீழே கைது பண்ணிருக்காங்க? கடந்த முறை போல ஒரு வழக்குல கைது பண்ணிட்டு அந்த வழக்குல விசாரணை முடிஞ்சு ஜாமீன் கொடுக்கும்போது இன்னொரு வழக்கை வந்து ப்ராசஸ் பண்ணுவது, இப்படியான அந்த தொடர்ச்சியான சம்பவங்களா இந்த கைது இருக்க போகுதா, இல்ல என்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தொடர்ச்சியா பல்வேறு செய்திகளோட மீண்டும் உங்களோட பேசலாம். நன்றி, வணக்கம்.